1954 வருஷம் ஜூலை மாசம் ஒரு நாள் ஜப்பான்ல இருக்கிற டோக்கியோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல நல்லா சரளமா பிரெஞ்சு பேசிக்கிட்டு பாக்குறதுக்கு ரொம்ப டீசென்ட்டா பிசினஸ் மேன் மாதிரி ஒருத்தன் லைன்ல நிக்கிறான். ஏர்போர்ட்ல பிளைட்ல போர்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்ப இவனோட பாஸ்போர்ட்டையும் ஆபீசர் கிட்ட கொடுக்குறான். ஆபீசர் மிரண்டு போறாரு. ஏன்னா இந்த ஆளோட பாஸ்போர்ட்ல டார்டுன்னு ஒரு கண்ட்ரி போட்டிருக்கு. இப்படி ஒரு கண்ட்ரியை யாருமே கேள்விப்பட்டதில்ல. சந்தேகப்பட்டு அந்த ஆளை தனியா கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. இந்த ஆள் பிரெஞ்சு மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 16 லாங்குவேஜ் ரொம்ப சரளமாவே பேசுறான். உன்னோட நாடு எங்க இருக்கு அப்படின்னு வேர்ல்டு மேப்பை காட்டி அவன்கிட்ட மார்க் பண்ண சொல்றாங்க. பிரெஞ்சுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவுல ஒரு கண்ட்ரியை காட்டுறான். இவன் சொல்றத அந்த ஆபீசர்ஸால நம்பவே முடியல. கொஞ்ச நேரத்திலே வந்த தடயம் தெரியாம ஆளு காணாம போயிடுறான். சரி, இவன் கிட்ட வாங்கி வச்சு இந்த பாஸ்போர்ட்டை செக் பண்ணலாம்னு பார்த்தா அதுவும் காணாம போயிருது. இது எப்படி சாத்தியம்னே தெரியல. அந்த ஆள் எங்க போறானே கண்டுபிடிக்க முடியல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஜப்பான்ல டைம் டிராவல் மல்டிவர்ஸ்ன்ற கான்செப்ட் மேல நம்பிக்கையே வந்து சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த இன்சிடென்ட் பேஸ் பண்ணி புக் எழுதிருக்காங்க. இந்த சம்பவத்தோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே தரேன், மறக்காம செக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க நேசமணி டாக்கீஸ்ன்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.